சீமான் அவர்கள் சிறுத்தையாக ஆரம்பித்து கடைசியில் சிரித்து போயிருக்கிறார், அவ்வளவுதான். ஏனென்றால் ஒரு சிறுத்தையாக நாங்கள் அதிமுகவை கூப்பிடுவோம், மாநாடு நடத்துவோம், ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு இடையில ஒரு சின்ன இடைச்செருகல் மாதிரி ஒரு வீடியோவை பரவ விட்டுட்டு அப்புறம் அது அட்மின் தான், நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை விலக்கி விட்டு, ஆக இது ஒரு அப்பட்டமான ஒரு சினிமா மாதிரி ஒரு ட்ராமா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்ணன் ஸ்டாலினை பார்க்கும்போது, முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்கும்போது சிரித்து போய், அதற்கு பின்பு மாநாடு நடைபெறும் பொழுது எந்த நிலையில் இது வரும்னு எனக்கு தெரியாது. நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை மேடையில் வைத்துக்கொண்டு மதுவிலக்கை எப்படி பேச போகிறீர்கள்? என்ன கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்க போகிறீர்கள்? ஒரு மதுவிலக்கு என்ற உயரிய கொள்கையை சுயநலத்திற்காக டிமாண்ட் செய்யணும்னு சொல்றாங்க. அப்பவே கலைஞர் எங்களுக்கு 10 சீட் கொடுத்தாங்க, இப்ப 6 சீட்டு தான் கையெழுத்து வாங்கினாங்க, எங்க கொடி கம்பத்தை ஏற்ற விட மாட்டேன்றாங்க, ஆக எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சீரிய சிறுத்தை சீர ஆரம்பித்து அதுக்கப்புறம் முதலமைச்சரை பார்த்த உடனே சிரித்து போயிருக்கிறது. இதுதான் இதுல ஒரு பெரிய இம்பாக்டும் ஒன்றும் இல்லை, ஏதோ இடையில ஒரு சின்ன சலசலப்பு என்று தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். 3.5 வருடம் அண்ணன் திருமாவிற்கு மதுவை பற்றி யோசனை வரல, இன்னைக்கு திடீர்னு வந்துருச்சு. ஏன்னா 2026 பக்கத்தில் வந்து விட்டது. எல்லாவற்றிற்கும் இன்னொன்று சொல்றாங்க, தேசிய மது கொள்கை வேணுமா, தேசிய குடிப்பதற்கு ஒரு கொள்கை வேணுமா, ஆக தேசிய படிப்பதற்கு ஒரு கொள்கையை கொடுக்கும்போது அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னீங்க. தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. இப்போ தேசிய மது கொள்கை கொடுத்தா மட்டும் உடனே ஒத்துக்குவீர்களா? உடனே உங்களோட மாநில உரிமைகள் எங்கே போகிறது, மாநில சுயாட்சி எங்கே போகிறது? தேசிய கல்விக் கொள்கையை ஏன் ஏற்றுக்கணும்? நாங்களும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம், திமுகவும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறது. நாங்கள் தேசிய அளவிலான ஒரு மதுவிலக்கு கொள்கை வேண்டும் என்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதில் உடன்பாடு இருக்கிறது. அன்றைக்கே பேரறிஞர் அண்ணா அந்த கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். 1974 மதுக்கடைகளை மூடிய பிறகு கலைஞர் அவர்களும் அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். திமுக பேசிய அந்த கருத்தை இன்றைக்கு திமுக பேசுகிறது, அவ்வளவுதான். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றாக வேண்டும் என்று ஒன்றுமில்லை. தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும் என்பது இந்தியா முழுவதும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, மனிதவளம் பாழாகக்கூடாது. 2 இயக்கங்களும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறோம், அவ்வளவுதான். மது ஒழிப்பு மாநாடுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் சிறுத்தையாய் அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்து பாய்ந்தது ரொம்ப சிறியதாய் மாறிடுச்சு. இந்த நாடகம் தமிழக மக்கள் மத்தியில் எடுபடாது. மூக்கருவப்பட்டவர்களின் கூக்குரல் இது, கூச்சல் இது, புலம்பல் இது. அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. ஏறத்தாழ 18 மாதங்கள் உள்ளன தேர்தலுக்கு. இப்போதே தேர்தல் கணக்கு, கூட்டணி கணக்கு என்று கூப்பாடு போட்டார்கள், கூச்சல் எழுப்பினார்கள். எப்படியாவது இது மேலும் விரிசல் அடையாதா, பிளவு ஏற்படாதா என்று காத்து கிடந்தார்கள், எதிர்பார்த்திருந்தார்கள், ஏமாந்து போனார்கள். அதனால் ஏற்பட்ட விரக்தி வெளிப்படுகிறது, அவ்வளவுதான்.